இப்படி பூத்தனா சம்ஹாரம் சொன்னாள், சகடாசுர பஞ்சனம் சொன்னாள், திருநாவர்த்த மோட்சம் சொன்னாள். கர்காச்சாரியால வசுதேவர் அனுப்பிச்சாள். கர்கர் அவாத்துக்கு வாத்தியார் வசுதேவருக்கு. தங்காத்து குழந்தை அங்க பிறந்திருக்கே, நம்மாத்து வாத்தியார்னா நாமகரணம் பண்ணி வைக்கணும் அப்படி தோணும். நம்மாத்து வாத்தியார் பவித்திரம் கொடுக்கணும் தோணும். அதனால கர்கரை போய் நீங்க நாமகரணம் ரகசியமா நந்தகோபுரம் கூட தெரியாம பண்ணிட்டு வந்துடுங்கன்னு அனுப்பிச்சார் வசுதேவர். அவர் அங்கிருந்து வந்தார். கர்கர் வந்த உடனே என்ன நினைச்சாரா, நந்தகோபர் சுவாமியே வந்துட்டுவா நினைச்சாளா. சுவாமியே வந்ததா நினைச்சு பூஜை பண்ணினாளாம். பூஜை பண்ணி என்ன சொன்னாலாம், மகத்வீச்சலம் நிஸ்ரேயசாய பகவன் கல்பதே நான்யதா. மகான்கள் தாங்கள் இருக்கிற இடத்தை விட்டு நாங்கள் இருக்கிற இடத்துக்கு வரணும்னா இது ஏதோ பெரிய க்ஷேமம் இருக்கு எங்களுக்கு. மகத் விசலனம் ரிணாம் கிரகிணாம் தீனச்சேதசாம், வீட்டுக்குள்ள ஆம்ண்டு வெளியில போக முடியாத நிலையில ஆகி எத்தனையோ தைரியம் மனசுல தாபங்கள். அப்படிப்பட்டவனுக்கு மகான்கள் தாங்கள் இருக்கிற இடத்தை விட்டு அங்க வரணுமையானா நிஸ்ரேயசாரோ பகவன் கல்பத்தே அந்யதா கொச்சித், ஏதோ பெரிய மகாட்சேமம் இருக்கு சொல்லிவிட்டு பாலையோ ரணயோகோ பிரம்மன்னு 2 குழந்தைகளுக்கும் உங்க வாக்கால நாமகரணம் பண்ணம்னாளா. அவர் நாமகரணம் பண்ணம்னு வந்திருக்கார். இவர் சொல்றார். அதுக்கு சொன்னார் இவர் கர்கர், நான் எது குலத்துக்கு ஆச்சாரியன்னு உலகத்துக்கு தெரியும், உமக்கும் வசுதேவருக்கும் ஸ்நேகம்னு உலகம் தெரியும். கம்சன் 8வது கர்ப்பம் பிள்ளையா இருக்கணும்னு சந்தேகப்பட்டு இருக்கான். நான் வந்து நாமகரணம் பண்ணிவிட்டா அவன் சந்தேகப்படுவான். உத்திருக்கும் மாமகைரபி கோவரஜேன்னாள். ஆமா அலட்சிதேஸ்மின் ரகசி கோவரஜே, என்னை சேர்ந்த பந்துக்குள்ள கூப்பிடல. ஆமா நான் என் குழந்தை யசோதே உள்ள உட்கார்றோம், உங்க மடியில வச்சு உங்க வாயால வலது காதல என் குழந்தைக்கு ஒரு பேரு இன்னும் சொன்னாலாம். பலராம சுவாமிக்கும் கோபாலனுக்கும் பேரிட்டு, அப்பா இந்த பிரபுக்கு எத்தனையோ 1000 நாமா இருக்குடா, பகூனி சந்தி நாமானி ரூபானிச்ச சுதஸ்யதே, எத்தனை பேரு எத்தனை ரூபம், நான் எதை சொல்லுவேண்டா பிரபுக்குன்னு கோபாலனுக்கு நாமகரணம் பண்ணின மகா புண்ணிய சரித்திரம் போவும். உடனே சந்தியோபாசனமாய் ராத்திரி 8 மணிக்கு ஆச்சரியமான பாலலீலே, கோபிகா கீதம், ராசக்கிரீடை, அக்ரூராகமனம், ருக்மிணி கல்யாணம் முதலிய மகா புண்ணிய சரித்திரம் பாகவத மங்களம்னு சொல்றது. பாகவத மங்களம் தான் சொல்றது, சமாப்தின்னு சொல்றது இல்லை, அது பெரிய பரம மங்களமா. அப்படிப்பட்ட மங்கள சரித்திரம் ராத்திரி. ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வ வினோதினி நந்தினுதே गिरिवरविन्दजिरोधिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुमुदे कुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते नमः पार्वतीपतये गोपिका जीवनस्मरणम् जानकीकान्तस्मरणम् सद्गुरुस्वामिनः श्री आञ्जनेयस्वामिनः